உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். நான் இன்று உங்களோடு யதார்த்த உண்மைகளை எடுத்துக் கூறக்கூடிய ஒரு பயனுள்ள நூலை உங்களுக்கு அறிமுகப்படுத்த இருக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் நேரத்தை கொஞ்சம் ஒதுக்கித் தர வேண்டும், அவ்வளவுதான். உலக உண்மைகளை எடுத்துச் சொல்ல துணிச்சல் வேண்டும். துணிவு எப்போது பிறக்கும்? சொல்லுகின்றவர் உண்மையாக இருந்தால் துணிச்சல் பிறக்கும். காலந்தோறும் பூமியில் எத்தனையோ ஞானியர்களும் அறவாணர்களும் அவதரித்திருக்கிறார்கள். அவர்கள் நமக்கெதற்கு என்று மௌனிகளாக இல்லை. மனம் திறந்தி பேசினார்கள், பாடினார்கள், எழுதினார்கள். அந்த ஞானியர்கள் இவ்வாறு பேசவும் பாடவும் எழுதவும் நேர்ந்த அவசியத்தை ஒரு எளிய உதாரணத்துடன் நாம் புரிந்து கொள்ளலாம். சாலையில் வாகனத்தில் செல்லும்போது உலகம் வகுத்துள்ள பொது விதிகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றவர் அவ்விதிகளுக்கு ஏற்ப தன் வாகனத்தை ஓட்டிச் செல்லுகிறார். ஆனாலும் விபத்துக்கு உள்ளாக்கப்படுகிறார். நேர்ந்த விபத்துக்கு யார் பொறுப்பு? பொது விதிகளை பின்பற்றத் தவறியவர்தான் பொறுப்பு. எனவே பொது விதிகளை பின்பற்றி நடப்பவர்களை காப்பாற்றுவதற்காகவாவது விதிமீறல்காரர்களை திருத்த வேண்டியிருக்கிறது. உண்மையை, அறத்தை, உலகியலை சொல்ல வேண்டியிருக்கிறது. அந்த அடிப்படையில் தோன்றிய நூலாகத்தான் சொல்லலாமா என்ற நூலை கருத வேண்டியிருக்கிறது. தகுதியற்றவர் முன்னிலையில் மெய்ப்பொருள் பற்றி பேசுவது உயிர்காக்கும் மருந்தாகிய அமிழ்தத்தை தரையில் சிந்தியது போன்றது என்பதே வள்ளுவரின் முடிப்பான கொள்கை எனக் கொண்டாலும், உலகைத் திருத்தும் முயற்சியில் கொஞ்சம் அமுதம் சிந்தினாலும் தவறில்லை என்ற புறநடையை அமைத்துக் கொண்டு அறிவுத்திறனும் கற்கும் வேட்கையும் முயற்சியும் உடையவர் முன்னே நுட்பமான கருத்துக்களை கூற வேண்டும் என்ற கொள்கையை மீறி கோலின் நுனியில் பூவைச் சுற்றி தன் இளந்தலைமுறை குழந்தைகளுக்கு பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளவோ நேர்மையாக பணி செய்யவோ விரும்பாதவர்கள் பதவி மட்டும் வேண்டும் என்று நினைப்பது சரியா? முயன்று படிக்காமல் பட்டம் மட்டும் பெற ஆசைப்படுவது முறையா? பதிவுத்துறை உள்ளிட்ட பல்வேறு அரசுத் துறைகள் கையூட்டு மையங்களாக மாறியிருப்பது விரும்பத்தக்கதா? தேர்வுத்தாள் திருத்தும் மையங்கள் அற உணர்வற்று செயல்படுவதால் எதிர்கால சந்ததியரின் அறிவு மழுங்கடிக்கப்படுவது ஏற்புடையதா என்ற பல்வேறு கேள்விகளை முன்வைத்து சிந்திக்க வைப்பதோடு, ஆடம்பரமும் ஆடம்பரச் செலவுகளும் சமுதாயக் கொடுமைகள் என்ற ஆழமான உண்மையை எடுத்துக் கூறுகிறது இந்நூல். தகுதிகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும், கடமைகளைச் செய்ய வேண்டும், நேர்மையாக வாழ வேண்டும் என்று கண்டிப்போடு ஆற்ற வேண்டிய கடமைகளையும் எடுத்துக் கூறுகிறது நூல். மனிதராகப் பிறந்து மனிதராக வாழ்ந்து மனிதருக்கு உரிய கடமைகளை ஒழுங்காகச் செய்பவர்களே மெய்ப்பொருளை உணர முடியும். அத்தகைய மெய்ஞானத்தைப் பெற பணமோ பதவியோ இன்ன பிறவோ முக்கியமல்ல. ஒருநிலைப்பட்ட மனமும் சொல்வதைக் கேட்கும் காதுகளும் அவசியமானவை என்பதையும் இந்நூல் எடுத்துரைக்கிறது. கடவுள் பெயரால் இன்று நடக்கும் மூடத்தனங்களை பட்டியலிட்டு சமுதாயத்திற்கு தொண்டு செய்யும் வகையில் நடப்பதே உண்மையான கடவுள் பூசை என்ற மூவாவின் அறவுரையை கூறி ஆழமாக சிந்திக்க வைத்து பொருளற்ற சடங்குகளை புறந்தள்ளுகிறது சொல்லலாமா என்ற இந்நூல். அறிவுடையோர் தத்தமது கடமைகளை செய்யாமல் மௌன சாட்சியாக பார்த்து கொண்டிருப்பது தீமைகளுக்கு துணை போவது போன்றது என்று குறிப்பிடும் நூலாசிரியர் பேராசிரியர் அரங்க ராமலிங்கம் அவர்கள். மௌனம் கலைக்கிறார். தன் மனதில் பட்ட உலக உண்மைகளை நேர்மையோடு எடுத்துச் சொல்லுகிறார். உண்மையைச் சொன்னால் பலருக்கு கோபம் வருவது தற்கால மனிதர்களின் சுபாவமாக மாறிவிட்டது. அதனால் எதையும் பக்குவமாகச் சொல்ல வேண்டியிருக்கிறது. அந்த பக்குவப்பட்ட அனுபவமும் சொல்லும் தகைமையையும் ஒருங்கே பெற்றிருக்கிற காரணத்தால்தான் பேராசிரியர் அரங்க ராமலிங்கம் அவர்கள் தான் எழுதும் நூல்களில் இயன்ற வகையிலெல்லாம் தேனோடு சேர்த்து நோய் தீர்க்கின்ற மருந்தையும் குழைத்து சாதுரியமாக கொடுத்துவிடும் அன்னையைப் போல அறக்கருத்துக்களை, உலகியலை, சான்றோர் சிந்தனைகளை எடுத்துரைக்கிறது. சொல்லலாமா என்ற இந்த நூல் 10 தலைப்புகளில் உலகின் போக்கை எடுத்துக்காட்டி பகுத்தறிவோடு சிந்தித்து செயல்பட வேண்டியதின் அவசியத்தை மிக எளிமையாக விளக்குகிறது. பகுத்தறிவு என்று சொன்னால் பெரியார்தான் எல்லோருக்கும் நினைவுக்கு வருவார். அந்த வகையில் இன்றைய வழிபாட்டில் பகுத்தறிவில்லாம செய்யப்படும் வழிபாட்டுச் சடங்குகளை, அறத்துக்குப் புறம்பான மனித செயல்பாடுகளை எடுத்துரைத்து சீரிய சிந்தைக்கு மருந்தாகவும் திகழும் இந்த நூலோடு சேர்த்து 55 நூல்களை ஆக்கியளித்த பேராசிரியர் அரங்க ராமலிங்கம் அவர்களின் பணி போற்றுதலுக்குரியது. ஜோதி பதிப்பதத்தார் இந்நூலை வெளியிட்டிருக்கின்றனர். அவர்களின் பணியும் பாராட்டத்தக்கது. மீண்டும் வேறு ஒரு நூலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.